இயேசுவின் நாமத்தினால இந்த டெய்லி மன்னானுங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 13வது சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, எது வரைக்கும் மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உங்க முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர்? என் சத்துருக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் களி கூறுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, இவன் விழுந்துட்டானா, அவள்தான் இனி எழுந்திருக்க மாட்டான் என்பதாக சொல்லி என் சத்துருக்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியா அவங்க களி கூறுறாங்க, என்னை ஏளனப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தருளும், என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தருளும், மரண நித்திரையிலிருந்து என் கண்களை தெளிவாக்கும் என்பதாக தாவீது சொல்லும் பொழுது, அப்ப தாவீது சொல்றாரு, நீங்க எனக்கு செவி கொடுக்கிறத நான் நினைச்சு பார்த்து என் சத்துருக்கள் களி கூற முடியாதபடிக்கு இடறி விழட்டும் என்பதாக சொல்லுகிறார். அதெல்லாம் அவர் சொல்றாரு, எனக்கு நீ நன்மை செய்தபடியால் உம்மை பாடுவேன். என்ன நன்மை? இந்த தாவீது செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு செவி கொடுத்து அற்புதத்தை செய்தாராம். அதுதான் நன்மை என்று சொல்லி பாடுகிறார். அந்த நன்மையை செய்யும் பொழுது சத்துருக்களால களி கூற முடியாம, இவர் நிமித்தமாக களி கூற முடியாம விழுந்து போனார்களாம். அப்படிதான் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய போகிறார். உங்களை ஏளனப்படுத்தி நீங்க எப்போ விழுவீங்கன்னு சொல்லி சத்ருக்கள் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிற ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்க போறேன். உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நான் பதில் கொடுத்து நான் உன் சத்துருக்கள் களி கூற முடியாதபடிக்கு செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நன்மை. இந்த நன்மையை நினைத்து நான் பாடுவேன் என்பதாக சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க, சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம், நீங்க எப்ப விழுவீங்க என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் களி கூற முடியாதபடிக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். என்னன்னா, நீங்கள் இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் பதில் கொடுக்க போகிறார். ஸோ தேவன் செய்கிற நன்மையை நினைத்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற மன்னாவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையை உயர பண்ணுவீராக. சத்துருக்கள் இவர்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே நீ துரத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். வேலை செய்கிற ஸ்தலத்துல, ஊழியத்துல, எல்லா விதத்திலையும் சத்துருக்களிடத்திலிருந்து விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.